பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஒருத்தனுடைய நினைப்பிற்கு ஆர்வாய் நடத்துவாராக. ஆமென். நாம் சுகம் பெறுவதற்கு தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்து சுகம் பெறுவர்களாக இருக்கிறது. ரோமர் 10:10 சொல்கிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ஆவியிலே விசுவாசிக்க நம்முடைய ஆவியிலே, ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் என்றால் விடுதலை வேண்டும் என்பதனாலே வாயினால் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். விடுதலை எங்க வச்சிருக்கிறார்னா, தேவன் நம்முடைய வாயிலே பேசுகிறதான வார்த்தையில தான் வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க மலையில பார்த்து பெய்து கடலில் தள்ளிட்டு போச்சுனால் அது அப்படியே ஆகும் என்று சொல்கின்றார். அப்போ ரட்சிப்பு விடுதலையை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்னா ஆவியில வைத்திருக்கிறார். ஆகினால் நீங்க இருதயத்தில் விசுவாசிக்கிறதே வாயிலே பேசக்கூடியவர்களாக இருக்கணும். இவரர் 10:23 சொல்கிறது, நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லாமலும் நம் நம்பிக்கை அறிக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. அப்போ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ நம்முடைய தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்கிறது மூலமாக நம் விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிசாசை 2 விதத்துல துரத்தலாம் பிரியமானவர்களே. ஒன்று, இயேசு கிறிஸ்து நாமத்துல பிசாசு என்ன போகும். இன்னொன்று, தேவன வசனங்களை உபயோகப்படுத்தி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி நீங்க பேசும்போது பிசாசு தானா உங்களை விட்டு விலகிறவனா இருக்கிறான். உங்களை குறித்து வேத வாக்கியங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ அந்த வேத வாக்கியங்களை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது பிசாசு உங்களை விட்டு விலகிறவனா இருக்கிறான். ஏனென்றால் எழுதியிருக்கிறது என்று பேசித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அடிச்சூடை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். நாமும் கூட நம்மை குறித்து எழுதியிருக்கிறதான வேத வசனங்களே எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ என்ன வார்த்தைகளை எல்லாம் நான் பேசுவது என்பது குறித்து ஒரு சில வசனங்களை இப்பொழுது பார்ப்போம். சங்கீதம் 121 சங்கீதத்திலே 6 வாசிக்கிறோம், பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நாம் இருதயத்தில் விசுவாசம் வாயினால் அறிக்கை செய்கிறதாக இருக்கணும். பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கேன். ஏனென்றால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகினாத்த பகல்ல வெயிலாகிலும் இரவுல நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்கள். அதனால தான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 40:29 வாசிக்கும்போது, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறவராக இருக்கிறார். நீங்க பலவீனமா வியாதியா இருக்கிறீங்க, சுகவீனமா இருக்கிறீங்க, உங்க சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, நீங்க என்ன சொல்லணும்னாக்கா, கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறான்னு சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கணும். நீங்க எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி பேசும்போது எப்படி பேசுனா, சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறன்னு சொல்லி எழுதியிருக்கிறது சொல்லி பேச வேண்டும். ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லணும், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணி சொல்லியிருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையில பலவீன நேரத்தில் என்னை சுகமாக்கும், எனக்கு பலத்தை தாரும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். நீங்க வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு ஆமென் என்றும் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்போ சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். விசுவாசித்து தேவனை மையப்படுத்தணும். கர்த்தாவே, எனக்கு சோர்ந்து போயிருக்கிற எனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத என் வாழ்க்கையில சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்தாக 1 பேதுரு 2:24 நம்ம விசுவாச அறிக்கையாக செய்ய வேண்டும். ரட்சிப்புண்டாவதற்கு, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் தாமே என்னுடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தீர், உம்முடைய தழும்புகளால் குணமானேன். அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் தாமே என்னுடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தீர், உம்முடைய தழும்புகளால் குணமானேன். இந்த சத்தியத்தை நாம பேசி கொண்டிருக்கும் போது சுகம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்யும் போது விடுதலை உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நீதி உண்டாகிறது விசுவாசிகளும், ரட்சிப்பு உண்டாக விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அடுத்ததாக எரேமியா 33:6 தேவன் வாக்கு பண்ணுகிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்த சொல்றார். அந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு தேவனை மையப்படுத்தணும். கர்த்தா நீர் எனக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறதுக்காக துதிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். அதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்க 26:3 உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எப்படி நாம தேவனை உறுதியாக பற்றிக் கொள்வது? ஏதாவது படம் வரைஞ்சு உறுதியா பற்றிக் கொள்ளலாமா? அப்படியே வார்த்தைகளை உறுதியா பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை உறுதியா பற்றிக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொல்லி இருக்கிறது? கர்த்தர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்றார். சௌக்கியம் என்றால் என்ன, ஆரோக்கியம் என்ற என்ன என்று பார்க்கும்போது, சௌக்கியம் என்றால் நம்ம சுகவீனமா இருக்கும்போது தேவன் நம்ம சுகமாக்குறதுனால சௌக்கியம் உண்டாக்குறது. ஆரோக்கியம் என்றால் வியாதியே வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க. நாம தான் அதை விசுவாசித்து அறிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே, ஆராதிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வாயினால் அறிக்கை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 41:10 வாசிக்கும் போது கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நாம் அப்படியே நமக்கு உரியதாக எடுத்துக்கொண்டு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும். கர்த்தர் என்னை பலப்படுத்தி என்னை சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடிக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். கர்த்தரை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார், அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறார் சொல்லி எழுதி இருக்கிறது என்று சொல்லி பேசக்கூடியவர்களாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறேன், உடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவராக இருக்கிறேன், அதற்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஆராதனையாக பயன்படுத்தலாம், ஜெபமாக பயன்படுத்தலாம், அறிக்கையாக பயன்படுத்தலாம். தேவனுடைய வசனத்தை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிக இன்றியமையாதது எது என்று சொன்னால் தேவனுடைய வசனம் தான். பிரியமானவர்களே, அதுதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க தேவனுடைய வசனத்துல இரவும் பகலும் தியானம் பண்ணுவீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நாங்கள் இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கை செய்து எங்களை ரட்சிப்பை விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறீர். நாங்கள் எப்பொழுதும் உடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்துக் கொண்டு வாயினால் அறிக்கை செய்து விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.